புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே அதை சொல்லணுங்களா? அப்படியே பேசலாம். சார், இந்த டுவாலிட்டி இருந்தால் பயம் இருக்கும். டுவாலிட்டி இருந்தால் ரெண்டு மிதுனமாக இருந்தால் பயம் இருக்கும் அப்படின்னு அத்வைத சொல்ல. பேதம்னு சொன்னேன் இப்போ தான். இதான் பேதம்னு சொன்னல. வேற்றுமை. ஆமாம் ஆமாம். துவைதம்னா விகல்பம், வேற்றுமை. இப்போது விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பயமே அற்ற ஒரு வஸ்து, அவர் இறைவன், ஸ்ரீமன் நாராயணன். அவரை நான் பலமாக வச்சுக்கிறேன், எப்பயுமே மனசில் வச்சுக்கிறேன், எனக்கு ஏது பயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் டுவாலிட்டி இருக்குங்களா அல்லது அத்வைத்தம் தானா? அதை பற்றி சொல்கிறோம். நம்ம அவரை பிடிக்கிற வரைக்கும் தான் பயம் இல்லாமல் இருக்க முடியும். பிடிமான விட்டுட்டோம்னா பயம் வந்துடும். அதை பிடிச்சிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? எதை வச்சு பிடிக்கிறது? மனசை வச்சு தான் பிடிக்கணும். இந்த மனசில் ஏற்கனவே பயம் இருக்கும்போது பிடிமானம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நாம் பிடிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது என்னைக்காவது விட்டுடுவோம். நாமே பயம் இல்லாமல் ஆயிடுறது தான் பெஸ்ட்டு. யார் துணையோ வச்சுக்கிட்டு எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பயம் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, பயம் இல்லை, என் வீடு கல், எவ்வளோ மழை வந்தாலும் தேங்கினாலும் எங்களது 10 அடி உயரமாக இருக்குது, பயம் இல்லை, எங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதத்துக்கு வேண்டியது இருக்குது. இப்படி சார்புடைய பயமின்மை அந்த சார்பளவு தான் இருக்கும். அதனால் அது ஒரு முதல் நிலை தான். ஒரு பக்தியில் பகவான் பார்த்துக்குவார். அவர் பயமற்றவர். பயமற்றவர்னா எந்த விதமான கால தேச பர்த்தம் எதை குறித்தும் அவர் பயம் இல்லாதவர்கிட்ட இருக்கார். அவரை நான் சரணடைஞ்சிட்டேன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்படிங்கிறது ஒரு முதல் நிலை தான். ஒரு கர்மயோக வாழ்க்கை தான். இப்போ கர்மயோகம் தான் பக்தி யோகம். பக்தி யோகங்கிறாங்க, இப்போ தியான யோகங்கிறாங்க, அப்படிலாம் ஹட்ட யோகம், இதெல்லாமே கர்மந்தான். அதில் கர்மயோகம்தான். கர்மயோகம் உன்னை காப்பாற்றி ஞான யோகத்தில் கொடுத்தோன்னா இனிமேல் நீயே அவருன்னு சொல்லிட்டு அவரே ஆகிடுவாங்க. அதுதான். அது அவங்களுக்கு பிடிக்கலை, இதுவே போதுங்கிறாங்க. இருக்கட்டும், எங்கே போயிட போகிறாங்க? ஒரு பிறவியில் அப்படி இருக்கட்டும். அடுத்த பிறவி வந்துட்டாங்கன்னா பிறவில்லாத நிலையில் வரணும். பிறவில்லாத நிலை வந்துட்ட பிறகு நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் கூட பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கிறதுக்கே ஆள் இல்லை, பிடிமானமும் இல்லை. அப்போது எத்தனை பிறவி பிறக்கிறது? பிறவி தானே சம்சாரம். பிறந்துடணும், அப்புறம் பயம் இல்லாமல் இருக்கணும், பிறந்துடணும், பயம் இல்லாமல், பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். எதுக்குங்க பயத்தை உண்டு பண்ணிவிட்டு பய காரணம் இருக்கிறது? பய காரணம் வச்சுக்கிட்டே பயம் இல்லாமல் இருந்தோம்னா பய காரணமே இல்லாமல் போயிடணும் இல்லையா? அதுதானே அபயம். சரி, நீங்கள் சொல்கிறது நிர்பயம். நான்